சரிங்களா? பாருங்க, இது வந்து அதே இடம் லோ டைம். அலைகள் கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும், அலைகள் அதிகமா இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதே கப்பல் வரும், இப்ப தண்ணி வருது, ஹை டைம்னா அந்த லோ டைம், அடுத்து லோ டைம். சரிங்களா? நம்ம உடலில் உள்ள தண்ணீரையும் பாதிக்கிறது. நம்ம உடம்புல இது வந்து சின்ன பிள்ளைங்க வயசு தண்ணி குறைக்கணும். இது நார்மல் வயசு, நல்லா ஒரு 60% தண்ணி எடுத்துக்கணும். ஸோ தண்ணியெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஊருக்கு உடம்புல தண்ணி வந்து கான்செப்ட் அஃபெக்ட் பண்ணும். 3 சப்ஜெக்ட் சரியா? நெக்ஸ்ட் நியூ மூன், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர். விவசாயம் கூட அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஆர்டிக்கு நான் போகும்போது கூட அவங்க கிணறுல இதெல்லாம் போட்டுருந்தாங்க. ஏன் இதெல்லாம் போடுறீங்க? அவங்க விவசாயி வந்து அப்பதான் நாட்டு பண்ணுவாங்க. Full plant green leafy crops and seed. The time la. இந்த மாதிரி கூட்டம் கிரேட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பயிர் பறையும் மலர் பறையும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்ல அது ஆரம்பிக்கும் போது அப்புறம் ஹாஃப். அப்ப இது வந்து குறையும். குறைஞ்சிடும். ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல இதெல்லாம் புரிஞ்சவங்க தான், புரிஞ்சவங்க விவசாயம் புரிஞ்சவங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லையா? இது பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜினா மூணும் எவ்வளோ மூணு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது அந்த மூணு சொன்னாங்க அந்த எனர்ஜியை. இப்பெல்லாம் புரியாது. நேராக கோயிலில் போயிட்டு நேராக போய் பூஜை பண்ணணும். ஆனால் அந்த மூணு இது அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. சரி, கார்த்திகை என்ன பண்ணீங்க? அடுத்த நாள் யாராவது அந்த மூணை பார்த்தீங்களா? யாராவது அந்த பாடம் மூணு பத்தி நன்றி சொன்னீங்களா? குடும்பமா உட்காந்து அந்த மூணை பார்த்து நன்றி சொல்லு. அதை செய்யுங்க. அது யாரும் செய்ய மாட்டாங்க. கோயில் பூஜை பண்ணு, பாலை ஊத்து, இதை பண்ணு, அதை பண்ணு. ஆமா இல்லை, தப்பு பண்ணு, தப்பு. அதனால நான் அந்த காலில் இங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சு உங்கெல்லாம் ஆடுறாங்க. ஆமா சார், முன்னோர்கள் அந்த முன்னோர் எங்க சார் போனாங்க? எங்க போனாங்க? நீங்களே மாட்டுதீங்க. அவங்க மாத்தினாங்க, எல்லாம் மாத்தினாங்க. போய் மந்தத்தை படிக்கிறீங்க. அவங்க மேடம் இவ்வளவு வேலை செய்யுது. தந்திரங்கள், சூனியம், இந்துக்கள் சந்திர நாட்களை பின்பற்றுகிறார்கள். வெவ்வேறு சந்திரனின் காலகட்டங்கள். ஒன்று பிரார்த்தனை செய்தல், மந்திரங்களை உச்சரித்தல், தியான முறைகள், முன்னோர்களின் பிரார்த்தனைகள், பூஜை மற்றும் ஹோமங்கள். இது எப்ப பண்ணுவீங்க? அமாவாசை கோயில் போறீங்க, என்ன பண்றீங்க? ஏன் கர்மதி பண்றீங்க? கர்மதி எது பண்றீங்க? வாய் காலிங் என்ன கூப்பிடுறீங்க? அனுப்பியாச்சு. கருது போட்டு பூஜை பண்ணிட்டு போன அனுப்பியாச்சு. அப்புறம் என்ன பண்றீங்க சொல்லுங்க மேடம். ஒரு வீட்டுக்கு போன மேடம் அவங்க தாத்தாக்கு வந்து பூஜை பண்றாங்க. அவங்க தாத்தாக்கு பூஜை பண்றாங்க. வருஷம் பூஜை பண்றாங்க. ஆனா அவன் படுத்து அந்த வீடு உட்காந்துருக்காங்க. வேற போய் போல அவன் வந்து அவன் செய்யறான். அப்புறம் என்ன நடக்குது? அவங்க தாத்தா என்ன வைக்கிறதா தப்பு. எதுவும் சம்பாதிக்கணும், பூஜை பண்ணணும், ஐயர் கொண்டு வரணும், எல்லாம் செய்யணும். அப்படியே கருமதி பண்றீங்க. அதை நினைச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஹாப்பியா இருக்காங்க. ஏன் பூஜை போனது எங்க அப்பா நல்லா செஞ்சேன் நினைப்புங்க, நினைங்க ஃபினிஷ். அவ்வளவுதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் மேடம். அடுத்து மனநிலை கோளாறு, பதட்ட கோளாறு, ஆளுமை கோளாறு, மனநோய் கோளாறு, பொருள் துஷ்பிரயோக கோளாறு. இதான் லூனாட்டிக்.
சொன்னா சுவிச்சேன் உங்களை 1 2 3 4 5 6 7 8 40 50 60 20 ஆத்மா இருக்கு. ஆமா மேடம் எல்லாரும் பேசுறீங்க வாங்க. டாக்டர் சொன்னாங்க சிசியோஃப்ரீனியா. அப்புறம் என்ன மேடம்? டாக்டர் வந்து காலைல வந்து வாய்ஸ் கேட்டுட்டே இருக்குது. என்ன வாய்ஸ் கேக்குது? யாரோ பேசுறது. என்ன பேசுவாங்க? ஹலோ ஹலோ ஏன் பண்ணல மாதிரி நீங்க அவங்களுக்கு சேர்ந்து பேசுறாங்க ப்ராப்ளம் சால்வ் ஸ்கூல் போத்தாங்க என்ன தரத்துல பண்ண சொல்லும். நீங்க தரத்துல பண்ணுது நானும் தரத்துல பண்ணுறேன் நீயும் நிம்மதியாவா இப்ப சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் பண்ணிடுவாங்க மேடம் கரெக்ட் பண்ணாக்கா இதான் வந்து மேல சிசியோஃப்ரீனியான்னு சொல்லுவோம். பாய் போடலான்னு சொல்லுவோம். ரசிச்சு பண்ணா பல ஆத்மாவை சுற்றி இருக்கோம். உங்களை 72 ஆத்மா இருக்கு. அதை 1 2 3 4 5 6 7 8 வந்து தருண பண்ணுது. எங்க போவோம்? தருண பண்ண போவோங்களா? தருண பண்ணாம எங்க போவோம்? சுத்தி மெம்பரை தேடும். யார தேடும்? மெம்பர். என்ன மெம்பர்? கொஞ்சம் இமோஷனல் மெம்பர் வந்து உட்காந்துரும். ஆமா நீயும் பண்ணு நானும் பண்ணிட்டேன் நான் நிம்மதியா இருக்கேன் நீயோ வா நான் வண்டியா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூப்பிடும் மறுபடியும் நீங்க ஒரே ஆளுக்கு சேர்ந்துருக்கேன். சார் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற சிம்பிள். இங்க பாருங்க ஆரா வந்து போயிட்டு இருக்கு. என்ன பண்ண மேடம்? ஆரா கேட்ச் 1 2 3 இது ஆரா கேட்ச் பண்ண அவ்வளவுதான். ஒன்னும் சேர்த்து ஒன்னும் கவலைப்படாது ஒன்னும் பண்ணாது. ஓகே டன். திரும்புங்க இப்போ என்னங்க சிவசக்தி இருக்குடா. சரியா? என்ன பண்ணோம்? சிவசக்தி ஆத்ம சக்கரா பிங்கல நாடி இடா நாடி ஆத்ம சுஷு பண்ணாச்சு. ரைட்டா? நம்பர் 2 முடி பாருங்க. இல்ல முடி பார்க்கும்போது போகுது. கார்ட்ஸ் போகுது நேரா போகுது. இதோ போகுது. இது எல்லா சக்கரம் பிளாக்ஸ் ஆகுது. சரிங்களா? பிளாக் மேஜிக்கா? நோ. கேட்கலாம். பிளாக் மேஜிக்கா? நோ. ஒயிட் மேஜிக்கா? நோ. பாஸ்ட் லைஃப்? நோ. திஸ் லைஃப்? எஸ். சோல் அட்டாச்மெண்ட்? எஸ். கேட்கலாம். 10 20 30 40 50 60 70 70 80 இல்ல 75 இல்ல 71 72 72 ஆத்மா வந்து அவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. இது போற வரைக்கும் வந்து சாப்பிட்டுதான் எவ்வளவு நாள் டைவர்ஸ் பண்ணாங்க? எவ்வளவு நாள்? அதாவது மருந்து பேர் ஒரு மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். ஒரு சைக்காலஜி ஃபீல் பண்ணா மேலே ஃபீல் பண்ணுங்க தூக்கம் வரும் உங்களுக்கு லேசியாக இருக்குங்க நடக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வரும். அந்த மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆகும் போது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் ப்ராப்ளம் நீங்கள் குட்டிக்கா திருப்பி வந்துடும். இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் யார்கிட்ட? வர 7 ஆத்மா கேளுங்க கூட்டம் மாதிரி கேளுங்க மன்னிப்பு பண்ணு. சரியா? தெரிஞ்சு பண்ண ஈரோட என்ன தெரிஞ்சு பண்ணாங்க உங்களுக்கு படிங்க படிக்கும் போது நம்பரை போடுங்க. சரி நல்லது பண்ணுங்க. இதுவும் நல்லது பண்ணு பண்ணி கொண்டு வராங்க நல்லது பண்ணுறாங்க. ஆமாம் இந்த மெதுவாக அந்த பிரேக்கரை போடுங்க. ஆல் சோல்ஸ் அட்டாச் டு மீ எங்கள் இருக்க சுத்த ஆத்மா பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 ஆத்மம் கருத்தில் பண்ணுங்க. அது வந்து நம்ம ஒட்டிக்கும் போவாதுங்க. நீங்க ஒரு மந்திரவாதி பார்த்த கூட எழுதிக்கீங்க உங்களுக்கு வேற கருத்துக்களை வந்தீங்க
படிக்க வேணாம் சொல்லுங்க. வேற ஒண்ணு படிக்காதேன்னு அவங்கள படிக்க முடியல. படிக்காத உட்காந்துருக்கா நீ அனுப்ப போறான். படிக்க என்ன படிக்க என்ன பண்ண என்ன பண்ணுங்க. நீங்க போயிட்டு இதை படிக்கணும். டிவைன் ஃபைவ் ரெண்டு படிக்கணும். சரியா? பண்ணி முடிச்சுட்டு இதை படிக்கணும். நான் ஒளி இந்த 3 படிக்கணும். 1 2 3 வாட்டி படிக்கணும். ஓகே. அப்புறம் உங்க இமோஷன், உங்களுக்கு ரொம்ப நாளா இமோஷனா இருக்கீங்க. எதுக்காக அது முன்னுக்கே இருக்கு. 8 வயசுல இருந்து உங்களுக்கு இமோஷன் இருக்கு. 8 வயசுல இருந்து. சரியா? சரி. எத்தனை கூட்டாரு சர்வே பண்ணிருப்பாங்க? சின்ன எண்ணம் தான். நான் குண்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எமோஷனா மாறி எப்படி பாதிச்சிருக்குன்னு சொல்றாரு சார். எமோஷனோட சேர்ந்து அந்த கனெக்ஷன் சேர்ந்து பண்ணனால டோட்டலா இது எஃபெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். 1 2 3 வாட்டி படிக்கணும். இதுக்கல 3 வாட்டி படிக்கணும். ஓகே. அப்ப பிறகு ஒரு 2 வாரம் கழிச்சு எனக்கு கூப்பிடுங்க. எனி ப்ராப்ளம் நீ கால் அவசியம். சரியா? இல்ல அது கண்டினியூ பண்ணி நல்லா நீங்க குறைச்சிருங்க. அது கொஞ்சம் தான் குறைச்சிருங்க. சரிங்களா? யார் இருக்கு